அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று முதன்முறையாக நமது பள்ளியில் மாத நாள்காட்டியை நாம் அச்சடித்து வெளியிடுகின்றோம். இது இந்த முறை ஒரு சிறிய அளவிலாக, அதாவது ஒரு 300 நாள்காட்டியை மட்டும் அடித்து நமது பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் விநியோகிக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் அதிக அளவில் அடித்து ஊர் மக்களுக்கும் அது பயனுள்ளதாக கொடுக்க வளர்ச்சி அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். நம்முடைய பள்ளியின் வளர்ச்சிக்காக மற்ற அனைவரும், நமது ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து ஆசிரியர்களுடைய நல்ல ஒரு உதவி முயற்சியுடன் அந்த பள்ளி மேன்மேலும் நன்றாக வளர்ச்சி அடைந்து இந்த முறை 300 அடித்ததற்கு அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் 1000 அடிக்கும் அளவிற்கு பள்ளியில் மாணவர்களுடைய சேர்க்கையும் அதிகமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹ் இறைவனை துவா செய்தவனாக எனது இந்த தொடக்க உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த சிறப்பான காலண்டர் வெளியீட்டு விழா நிகழ்விற்கு வருகை தந்துள்ள நமது மத்லபுல் ஹைராத் கல்வி நல குழுமத்தின் தலைவர் ஹாஜி எம் சுல்தான் அப்துல் காதர் விஐடி அவர்களே மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களே, நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்பட அனைத்து ஆசிரியை பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்வானது நமது பள்ளி வரலாற்றில் முதன்முறையாக நடைபெறுகிறது. சுமார் 17 ஆண்டுகள் நிறைவு பெற்று நாம் 18ஆம் ஆண்டில் உள்ளோம். இந்த வருடம்தான் முதன்முறையாக இந்த காலண்டர் மாத நாள்காட்டி அச்சிடப்பட்டு வெளியிடப்படுகின்றது. தொடக்க நிகழ்வு என்ற காரணத்தினால் நாம் வெறும் 300 நாள்காட்டிகள் மாத காலண்டர் அடித்து நமது பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் கொடுப்பது என்று முடிவு செய்து, அதன் அடிப்படையில் பள்ளி மாணவர்களுக்கு சுமார் 227 காலண்டர்களும், நமது ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகஸ்தர்கள் ஜமாத்தார்களுக்கு சுமார் 60 காலண்டர்களும் கொடுப்பதாக முடிவு செய்து நாம் அச்சடித்துள்ளோம். இந்த நிர்வாகம் பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கும் பள்ளியின் முன்னேற்றத்திற்கும் பல முன்னெடுப்புகளை செய்து வருகின்றோம். உதாரணமாக, அடிப்படை கட்டமைப்பை உயர்த்துவது என்ற நோக்கில் புதிதாக கழிவறைகள் கட்டப்பட்டது. சுமார் 2.5 லட்சத்திற்கு அன்பளிப்பாளர் கொடையாளர்கள் மூலமாக கழிவறை கட்டப்பட்டது. பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வகுப்பறைகள் உள்பட அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விளையாடும் பொழுது கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கும் வண்ணம் சுமார் 40,000 மதிப்புள்ள மணல்கள் டோனர்கள் மூலம் அடிக்கப்பட்டு கிரவுண்டு பராமரிக்கப்பட்டது. விலங்குகள், நாய், இந்த மாதிரி விலங்குகள் வராமல் இருப்பதற்காக ஃபென்சிங் செய்யப்பட்டு கிரவுண்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல முன்னெடுப்புகளை இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு இந்த நிர்வாகம் சிறந்த முறையில் செய்து வருகிறது. அதன் அடிப்படையிலே இந்த காலண்டர் வெளியீடும் செய்யப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களிலும் நமது பள்ளியின் முன்னேற்றத்திற்கும் தரம் உயர்த்துவதற்கும் அனைத்து செயல்களிலும் இந்த நிர்வாகம் ஈடுபட உள்ளது என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அத்துணை நிகழ்வுக்கும் அத்துணை முன்னெடுப்புகளுக்கும் நமக்கு உறுதுணையாகவும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய நமது பள்ளியின் தலைவர் அவர்களுக்கு நான் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் இந்த நிர்வாகத்தில் உள்ள அத்துணை உறுப்பினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் அன்பும் அரவணைப்பும் அவர்களுடைய சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் ஒவ்வொரு முன்னெடுப்பிற்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டும் நாம் இந்த அளவுக்கு செயல்படுவதற்கு ஒரு வழிமுறையாக உள்ளது. அதற்கு மேலாக நமது பள்ளியில் உள்ள மாணவர்களை படிப்பில் முதல் தரத்தில் கொண்டு வருவதற்கு நமது ஆசிரியர்கள் செய்யக்கூடிய அரும்பணி மிகவும் சிறப்பானது. அவர்களை இந்த தருணத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அவர்களுடைய பணி மேன்மேலும் உயர்ந்து நமது பள்ளி மாணவர்களை உலகம் தரம் வாய்ந்த கல்வி கற்றவர்களாக ஆக்கக்கூடிய அளவிற்கு கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, அதேபோல் மேலும் நமது பள்ளியில் நமது மாணவர்கள் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் விளையாட்டு சாதனங்கள் புதிதாக பொருத்தப்பட்டுள்ளது. உதாரணத்திற்காக ஸ்விங், ஊஞ்சல், ரொட்டேட்டர் சுற்றி விளையாடக்கூடியது, ஸ்லைடிங் சரிந்து விட்டு விளையாடக்கூடியது, சீசா போன்ற உபகரணங்கள் பொருத்தப்பட்டு மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்கப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருகின்றோம். மேலும் நமது பள்ளியில் தரைத்தளத்தில் புதிதாக டைல்ஸுகள் போடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இத்தனை காலமும் உங்களுடைய வேலையை முடித்துக்கொண்டு இதற்காக காத்திருந்து ஒத்துழைப்பு தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், பல வேலைகள் இருந்தும் இதற்காக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவருக்கும் இந்த தருணத்தில் கல்வி நலக்குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பொருளாளர் அவர்கள் வேலை நிமித்தமாக சென்னை சென்றிருப்பதால் அவர்கள் கலந்து கொள்ள இயலாமல் போய்விட்டது. அவர்களும் இருந்தாலும் இதில் கலந்து கொண்டிருப்பார். மற்றும் நம்முடைய செயலாளர் கூறியது போல் உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் இருக்க வேண்டும். அதே போன்று நமது ஊர் ஜமாத்தார்களுடைய ஒத்துழைப்பும் இதில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த கல்வி பல ஆண்டுகள் நல்ல முறையில் செயல்பட்டு பல மாணவர்களை உலகம் தரம் வாய்ந்த நல்ல மனிதர்களாக, உயர்ந்த நற்குணம் உள்ள அறிவாளிகளாக ஆக்க நமது அடிப்படை கல்வியை நாம் கொடுத்து வருகின்றோம். மேலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள். மேலும் யூடியூபில் குடிநகர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.